அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 23 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஓட்டிங் டே, எலெக்ஷன் டே. எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக போய்ட்டு நானும் பண்ணிட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், தீவிர கண்காணிப்பு. ஸோ இன்றைக்கி வந்து 234 சட்டப்பேரவை தொகுதியிலையும் காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போயிட்டு வாக்களிச்சுட்டு வாங்க. சரியா? உங்களுக்கு யாரும் சரின்னு படுதோ உங்களுக்கு போய் வாக்களிங்க. சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி பார்த்தது தான். 5.73 5,73,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஓகே. இதில் பார்த்திங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து முதல் முறை வாக்களிக்க போகிறாங்க. 18 வயசு ஆனதுக்கப்புறம் வாக்களிக்க போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 85 அபவ் 85 பார்த்திங்கன்னா ஒரு 3.98 லேக் இருக்காங்க. ஓகே. டோட்டல் 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. சரிங்களா? ஓகே. இல்லை பேசிக்கான டேட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிவிட்டு மே 4 நமக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோன்னா பெரிய அளவு செய்திகள் இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் போர் நிறுத்தம் காலவரை இன்று நீட்டிப்பு, ட்ரம்ப் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு போர் நிறுத்தம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அமெரிக்காவும் ஈரானும். ஸோ இப்போ அது வந்து காலவரை இன்று நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதோட எப்போ முடியும்னு சொல்லலை. பட் இது வந்து இன்ஃபினிட்டியில் இப்போது போயிட்டுருக்கு. சரியா? இப்போதைக்கு போர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேச்சுவார்த்தைகளும் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஹார்மோஸ் நீரிணை அந்த பிரச்சனை தான் இப்போதைக்கு இருக்கே தவிர மற்றபடி பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. சரி, அடுத்து வந்தோன்னா, நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸஸே இல்லை போல். நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. போதிய பஸ்கள் வந்து இயக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸில் தான் பார்க்க முடிஞ்சுது. சரி, அடுத்து பார்த்தோன்னா, கல்பாக்கம் வேக ஈநுழையை இயக்கும் பாவினி நிறுவன தலைவர் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், இந்த ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர் வந்து அதோட கிரிட்டிகாலிட்டியை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, கல்பாக்கத்தில் இருக்கிற அந்த நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அதுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒன்று செயல்பட்டாங்க. அந்த நிறுவனம் தான் அந்த ரியாக்டரை வந்து தயாரித்து கொடுத்து ப்ளஸ் அந்த கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தோடு கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த நிறுவனம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய நபிகிய வித்யுத் நிகம் லிமிடெட். ஓகே, பாவினின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? பப்ளிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனத்தோட தலைவராக இப்போ யார் பொறுப்பேற்றிருக்காங்க? ஓகே, நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், சிஇஓன்னு சொல்லுவாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சுரேஷ் பாபு அப்படின்றவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. சரிங்களா? ஸோ இதுதான், இது மட்டும் நம்ம பார்க்குறோம். நம்ம பேக்ரவுண்ட் ஆல்ரெடி பார்த்தது தான். யுரேனியம் வச்சு ப்ளூட்டோனியம் தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூட்டோனியம் யுரேனியம் வச்சு தோரியம் தயாரிப்பாங்க இல்லையா? 3 ஸ்டேஜாக இருக்கும் இல்லையா? சரி, இங்கே பார்க்குறோம், இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக இது உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் நியூஸஸ் தான். சில மலை கிராமங்களில் குதிரைகளை வச்சு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, தேனி சைடில். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய சட்டப்பேரவை தேர்தலை பார்க்கறதுக்காக வெளிநாட்டிலேருந்து நிறைய குழுக்கள் வந்து வராங்க. சரி, எப்படி நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. ஓகே. சரி, அடுத்து வந்தோன்னா சேம் எடிட்டோரியல் வந்து வாக்களிக்க தவறாதீர்கள் அப்படின்ற ஒரு எடிட்டோரியல். ஸோ இவ்வளோ பண்ணி இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி நடத்துகிற ஒரு சட்டப்பேரவை தேர்தலை வாக்களிக்காமல் இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே ஒருத்தருக்காங்க. சரிங்களா? ஸோ மக்களாட்சி மூலமாக ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு நம்மளுடைய உரிமை இருக்குது, நமக்கு உரிமை இருக்குது. நமக்கு அந்த உரிமையை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுக்குது. அப்படின்னும் போது நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து வந்தோன்னா, இன்றைக்கி காட்டன் கூட சேர்ந்தான் வாக்களிங்கன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி மேற்கு வங்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன். ஓகே, அங்கே 2 ஃபேஸாக நடக்குது. சரியா? ஓகே. அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் இருந்துச்சு. அப்புறம் இந்த பஹல்காம் தாக்குதல் வந்து நேற்று வந்து அந்த நினைவு தினம் ஏப்ரல் 22. ஸோ அதுக்கு வந்து பயங்கரவாதத்தை வீழ்த்த இந்தியா வருது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் பாராட்டுக்கள். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் இந்தியாவுக்கு 3 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எகிப்தில் பார்த்தீங்கன்னா ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியா வீராங்கனை சேஜல் காம்ப்ளே ஜெயிச்சிருக்காங்க. சரியா, 3 வெள்ளி பதக்கமும் 1 வெண்கல பதக்கமும் அதில் பங்கேற்ற இந்திய வீரர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அவங்க நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 50 மீட்டர்ஸ் ரைஃபிள் தூரம் ஜூனியர் ஆர்டர் பிரிவில் ரோஹித் கன்யான் அப்படின்றவர் செகண்ட் பிளேஸ் வெள்ளி பெற்றிருக்காரு. அதே மாதிரி இதர இந்தியர்களில் சிவேந்திரா பகதூர் சிங், ஹேமந்த் பர்மன், வேதாந்த் நிதின், தீபன் நிலேஷ் குமார், ஹிதேஷ் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முறையே இந்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மகளிர் பிரிவில் இந்த சேஜல் காம்ப்ளேன்றவங்க அவங்களும் சில்வர் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறை பிரிட்டனின் வரலாற்று மசோதா நிறைவேற்றம். ஸோ பிரிட்டனில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை வந்து தடை செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை தடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2009 பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ வளர்ந்துருப்பாங்க இல்லையா, பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதா வந்து அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரியா, அது தாக்கல் பண்ணி அது வந்து ஓட்டிங் பண்ணி அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அவங்களோட எய்ம் என்னென்னா வந்து இந்த சிகரெட்டை வந்து ஒழிக்கணும், அதான் எய்ம். சரியா, ஓகே, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு மசோதா யார் பண்ணாச்சு. ஓகே, அவ்வளோதான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பை.